அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மீன் மிட்டா சால்லாம் எங்கள் வீட்டு ஸ்டைலில் செய்யலாம் வாங்க. அதுக்கு நான் 1/2 kg கிழங்கா மீன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஜாரில் இது தேங்காய் அரைச்ச ஜார் தான். 2 வெங்காயம் 10 பல் பூண்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ எந்த பேனில் குழம்பு வைக்க போகிறோமோ அதே பேனில் சேர்த்துக்கலாம். அரைச்ச வெங்காயம் பேஸ்ட்டு, ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு பொடிசாக நறுக்குன தக்காளி, காரத்துக்கேற்ப மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, கொத்தமல்லி தழை 2 ஸ்பூன் தேங்காய் விழுது சேர்த்து கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த குழம்பு டேஸ்ட்டு கையில் மிக்ஸ் பண்ணுறது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாடு, இட்லி, தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 10 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடு. குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் விடுங்க. மீன் உடையாமல் ஸ்பூனில் அழகாக பரட்டி விடுங்க. பாருங்கள், மீன் வெந்துருச்சு. இப்போ எனக்கு இந்த அளவுக்கு கிரேவி போதும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில், ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிட்டு அந்த மீன் மசாலாவிலே சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி அதுக்கப்புறம் சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கம வாசனையோட. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.